உங்களுக்கு அனைவருக்கு தெரியும் பிரச்சனை இன்னைக்கு பிஜிஎம்எல் பிரச்சனை குறைஞ்சபட்சம் இன்னைக்கு 25 ஆண்டு காலமாக முடியாமல் நம்மளுக்கு இருக்குது. அதே வகையில் இன்னைக்கு தொழிலாளர்களை சேர்ந்து இன்னைக்கு நம்ம வழக்கு மாண்புமிகு உயர்திரு சென்னமலைக்கு அவர் மூலிமா நம்ம வழக்கு 2020 போட்டோம். அதனுடைய தீர்ப்பு 2024 வந்து உங்களுக்கு அனைவருக்கு தெரியும். இன்னைக்கு அந்த தீர்ப்பு வந்து கூட இன்னைக்கு நமக்கு வந்து அது நடைமுறைப்படுத்தலை. இன்னைக்கு மினிஸ்டர் ஆஃப் மைண்ட்ஸு பிஜிஎம்எல் வந்து மேல்முறையீடு போயிட்டாங்க. அது என்பதை பற்றி உங்களுக்கு அனைவருக்கு தெரியும். அந்த வகையில் இன்னைக்கு சட்ட ரீதியாக நம்முடைய உயர்திரு சென்னமலை அவர் மூலம் ஒரு பக்கம் நம்ம இது நடத்துகிறோம். இன்னைக்கு எல்லா தொழிலாளியும் இன்னைக்கு வயதாயிட்டு இன்னைக்கு ஒரு மாதத்துக்கு 4, 5, 8 பேர் நம்மளால் இருந்துனே இருக்கிறோம். குறைஞ்சபட்சம் இன்னைக்கு 3500 தொழிலாளிக்கு செட்டில்மெண்ட் ஆகணும். அதில் குறைஞ்சபட்சம் ஒரு 1500 தொழிலாளி இன்னி வரைக்கும் இறந்துட்டு இருப்பாங்கன்ற நம்முடைய கணக்கு. அந்த வகையில் பார்க்கும்போது இது நம்ம கோர்ட்டுன்னு போயிருந்தா அது எவ்வளோ நாளைக்கு நம்ம போயின்னு இருப்போம், அது வரைக்கும் நம்ம இருப்போமான்ற ஒரு கேள்விக்குறி. இன்னைக்கு அதனால் நாம் என்ன முடிவு பண்ணோன்னா, இன்னைக்கு அரசாங்கத்தில் யார் இருக்கிறாங்களோ, யார் இது பண்ணாங்களோ, நம்ம அரசியல் பேதம் இல்லாமல் இன்னைக்கு அவங்க வழியில் போயிட்டு இன்னைக்கு இந்த பிரச்சனை அவங்களால தான் முடியுன்ற ஒரு எல்லாருடைய முழு நம்பிக்கையோடு இன்னைக்கு நாம் அவர் அணுகிறோம். அதே நேரத்தில் என்ன சொன்னால், உண்மையாகவே இன்னைக்கு மதிப்புக்குரிய திரு கே ராஜேந்திரன் அவர்கள் அவராகவே இன்னைக்கு முன் வந்து எங்களை பார்த்து பேசுனது உண்மையிலே பெரிய இதாது. யாரும் இன்னைக்கு நம்ம வண்டி கூப்பிட்டு இந்த மாதிரி யாரும் பண்ணது கிடையாது. அவரே முன் வந்து இந்த இடத்துல கூப்பிட்டு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அவரே இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிறாரு. அந்த வகையில் அந்த நம்பிக்கையோடு இன்னைக்கு நம்முடைய தொகுதி எம்பி உயர்திரு மலேஷ் பாபு அவர்கள் இந்த பிரச்சனையில் தலைவிட்டு முடிப்பார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இன்னைக்கு அவர் அணுகி எங்களுடைய பிரச்சனை அவர்கிட்ட சொல்லியிருக்கிறோம் என்பதை கேட்டுக்கொண்டு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. கட்டாயமாக இந்த பிரச்சனையில் அவர் தலையிட்டு எங்களுக்கு இந்த பிரச்சனை முடித்து கொடு என்பதை எங்களுடைய தொழிலாளர் சார்பாக அவர் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். 2001 மூடப்பட்ட பிஜிஎம்எல் சுரங்கம் மத்திய சர்க்கார் அறிவித்திருச்சு. அப்போ இருந்த தொழிலாளி 3100 தொழிலாளிங்க. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் இறந்துட்டு கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. இந்த நிலைமையை ஒட்டி இன்னைக்கு யாரால முடியாத போகிற நிலைமை இருக்குது. அதனால இன்னைக்கு கே ராஜேந்திரன் அவர்களை அணுகி நாங்க பிஜிஎம்எல் தொழிலாளிகள் எல்லாம் சேர்ந்து அவரோட வந்து இந்த கோரிக்கையை வச்சிருக்கோம். நாங்க 100% அத்தை முடிச்சு தரோம். எம்பி பாராளுமன்ற உறுப்பினர் இருக்காரு, அவர் மூலியமா அவரு எப்படி முடிக்கணுமோ நான் முடிச்சு தரேன்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு முடிச்சு தருவார் என்ற நம்பிக்கையில தான் நாங்க எல்லோரும் அவர்கிட்ட வந்து எங்களுடைய கோரிக்கை வச்சிருக்கோம். ನಾವು ಎಲ್ಲ ಒಟ್ಟಿಗೆ ಸೇರಿ ಈ KGF ಅಲ್ಲಿ JDS ಲೀಡರ್ ಆಗಿರುವ ನಮ್ಮ ಕೆ ರಾಜೇಂದ್ರನ್ ಅವ್ರನ್ನ ಭೇಟಿ ಮಾಡಿ ಮಾಡಿದ ಮೇಲೆ ನಾವು BGML ಎಂಪ್ಲಾಯೀಸ್ಗೋಸ್ಕರ ನಾನು ಬಂದು ಮಾತಾಡ್ತೀನಿ, ನಾನು ಮುಗಿಸ್ಕೊಡ್ತೀನಿ. ಅವರಿಂದಾನೇ ನಾನು ನಮ್ಮ MP ಕೋಲಾರ ಡಿಸ್ಟ್ರಿಕ್ಟ್ MP ಅವ್ರನ್ನ ಮಲ್ಲೇಶ್ ಬಾಬು ಅವ್ರನ್ನ ಮೀಟ್ ಮಾಡ್ತೀವಿ. ಅವ್ರ ಭೇಟಿ ಮಾಡಿ ಅವ್ರನ್ನ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿ ನಾವು ಕುಮಾರಣ್ಣ ಹತ್ರ ಮಾತಾಡ್ತೀವಿ, ದೇವೇಗೌಡ ಅವ್ರ ಹತ್ರ ಮಾತಾಡ್ತೀವಿ. ಮತ್ತೆ ಸೆಂಟ್ರಲ್ ಮಿನಿಸ್ಟರ್ನ ಕೂಡ ಮಾತಾಡಿ ನಾ BGML ಕಾರ್ಮಿಕರನ್ನ ಪ್ರಾಬ್ಲಮ್ನ ನಾನು ಸಾಲ್ವ್ ಮಾಡಕ್ಕೆ ಎಷ್ಟು ನಾವು ಇದು ಚಲನ ಮಾಡಿ ಕೊಡ್ತೀವಿ ಅಂತ ಅವರು ಪ್ರಾಮಿಸ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. ನಾವು ನಮ್ಮದು ಮೆಮೊರನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೀವಿ ಅವ್ರ ಕೈಗೆ. ಇಲ್ಲ ಏನ್ ಮಾತಾಡಕ್ಕೆ ಚಾನ್ಸ್ ಇಲ್ಲ, ಅಲ್ಲಿ ಜನ ತುಂಬಾ ಇದ್ರು. ಅದದ ನಾನ್ ಮಾತಾಡ್ತೀನಿ, ಕೆ ರಾಜೇಂದ್ರನ್ ಇದಾರೆ, ಅವ್ರು ಇಟ್ಕೊಂಡು ನಾನು ಮಾತಾಡ್ತೀನಿ ಅಂತ ಪ್ರಾಮಿಸ್ ಕೊಟ್ಟು ಹೋಗಿದ್ರು. அவர்கிட்ட நாங்க போனோம், போய் பேசணும். இந்த மாதிரி MP வராரு சார், நீங்க எங்களுக்கு எதனா ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அவர்கிட்ட போய் ரிக்வஸ்ட் பண்ணோம். ரிக்வஸ்ட் பண்ணதுனால நீங்க உங்களோட டிமாண்ட் என்ன ஆகுது, அப்ளிகேஷனா எது டைப் பண்ணி எட்டுனாங்க, நான் கொடுக்குறேன்னு சொல்லி அவர் கூட எங்களை இட்டுன்னு போயிட்டு ஃபர்ஸ்ட் எங்களுக்கு கொடுக்க வச்சுது. அவரு ஒன்றும் எங்களுக்கு ஒன்றும் இல்லை, அவரு தான் நாங்க போயிட்டு ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டோம். இப்போ இங்க ஒரு சிலர் பேசுனதெல்லாம் அவரா வந்தாரு அவரு வரல, அவரு வர்றதுக்கு இது இல்லை. நாங்க போயிட்டு அவரை ரிக்வஸ்ட் பண்ணோம், சார் எல்லாம் கைவிட்டாங்க, நீங்க தான் எல்லாம் இதுக்கு முன்னே நல்லா யூனியன்லாம் இருந்தீங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்க படிச்சீங்க, எவ்வளோ நன்மை செய்துக்கிறீங்க, தயவுசெய்து எங்களுக்கு எல்லாம் இறந்துட்டாங்க, நிறைய பேர் இறந்துட்டாங்க. இப்போ நேற்று நீக்கிறோம், நாளைக்கு இருக்கிறான்னு டவுட் ஆகுது. அதனால தயவுசெய்து முடிச்சுக்கணும். நான் வாங்க, உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும், என்னால் என்ன உதவி செய்ய முடியுமோ அந்த உதவியை நான் செய்கிறேன், நீங்கள் நிச்சயமாக வாங்க. அவர் வரும்போது நீங்கள் என் கூடவே இருங்க, நான் உன்னை இட்டு போயிட்டு கொடுக்குறேன்ட்டு அவர் கூடவே வந்து ಅಪ್ಲಿಕೇಶನ್ ಕೊಟ್ಟು ಬಂದವರು. ನಮ್ಮ ಮಾನ್ಯ BGML ಕಾರ್ಮಿಕರು ಎಕ್ಸ್ ಎಂಪ್ಲಾಯೀಸ್ ಅವರಲ್ಲ, ಇವಾಗ ಸುಮಾರು 25 ವರ್ಷದಿಂದ ಬಂದು ಹೋರಾಟ ಮಾಡಿಕೊಂಡೇ ಬಂದಿದ್ದಾರೆ. ಏನಕ್ಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅವರ ಒಂದು ನ್ಯಾಯಯುತವಾಗಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಕೆಲವು ಬೇಡಿಕೆಗಳಿಗೋಸ್ಕರ ಬಂದು ಅವರು ಹೋರಾಟಗಳು ಮಾಡ್ಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾರೆ. ಕೊನೆಯದಾಗಿ ಬಂದು ನಮ್ಮ ಸನ್ಮಾನ್ಯ ಹೈಕೋರ್ಟ್ನ
ವಕೀಲರಾದಂತ ಸನ್ನಮಾಲಿಗಾರ್ ಅವರು ಒಳ್ಳೆ ಒಂದು ಆದೇಶವನ್ನು ಬಂದು ಕೊಡಿಸಿದ್ದಾರೆ. ಇವ್ರಿಗೆ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಸತ್ತೋಗಿರ್ತಕ್ಕಂಥ ಅನೇಕ ಕುಟುಂಬಗಳಿಗೂ ಕೂಡ ಬಂದು ಇದೊಂದು ದೊಡ್ಡ ಒಂದು ವರಪ್ರಸಾದವಾಗಿರುತ್ತದೆ. ಸೊ ಇವತ್ತು ಇವರೆಲ್ಲ ಬಂದು ಬೇಡಿಕೆ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದು ಏನಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಶತಾಯಗತಾಯ ನಮ್ಮ ಕೇಂದ್ರ ಸರ್ಕಾರದಲ್ಲಿ ಅಂಗವಹಿಸ್ತಾ ಇರ್ತಕ್ಕಂಥ ನಮ್ಮ ಮೈನ್ಸ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಸನ್ಮಾನ್ಯ ಶ್ರೀ ಕಿಶನ್ ರೆಡ್ಡಿ ಅವರು, ಇದಕ್ಕೆ ನಮ್ಮ ಕೋಲಾರ ಜಿಲ್ಲೆಯ ಸಂಸದರಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಮಲ್ಲೇಶ್ ಬಾಬು ಅವರು ನೇತೃತ್ವ ವಹಿಸಿ ನಮಗೆ ಬಂದು ಕೂಡಲೇ ಬಂದು ನಮಗೆ ಬರಬೇಕಾದ ನ್ಯಾಯವಾದ ಒಂದು ಆ ತೀರ್ಪಿಗೆ ಒಂದು ಬೆಲೆ ಕೊಟ್ಟು ಕೇಂದ್ರ ಸರ್ಕಾರದಲ್ಲಿ ಮಾತಾಡಿ ನಮಗೆ ಕೂಡಲೇ ಬಂದು ನಮಗೆ ನಮ್ಮ ಪ್ರಾಬ್ಲಮ್ನ ಬಂದು ಬಗೆಹರಿಸ್ಕೊಡ್ಬೇಕು ಅಂತ ಒಂದು ಬೇಡಿಕೆಯನ್ನು ಬಂದು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ಖಂಡಿತವಾಗಿ ಬಂದು ಮಲ್ಲೇಶ್ ಬಾಬು ಅವರು ಬಂದು ಅನೇಕ ಕಾರ್ಯಕ್ರಮಗಳಿಂದ ಬಂದು ನಮ್ಗೆ ಇನ್ನೂ ಬಂದು KGF ದಿನಾಂಕ ಒಂದು ನಿಗದಿಪಡಿಸ್ಕೊಟ್ಟಿಲ್ಲ. ಇನ್ನೂ ಒಂದು ವಾರದಲ್ಲಿ ಮೋಸ್ಟ್ಲಿ ಮತ್ತೆ ನಾವು ಅವ್ರನ್ನ ಭೇಟಿ ಮಾಡಿ ಒಂದು ದಿನಾಂಕವನ್ನು ಬಂದು ನಿಗದಿಪಡಿಸಿ KGF ಕ್ಷೇತ್ರಕ್ಕೆ ಬಂದು ನಮ್ಮ ಎಲ್ಲಾ BGML ಕಾರ್ಮಿಕರನ್ನು ಬಂದು ಒಗ್ಗಟ್ಟಾಗಿ ಅವ್ರನ್ನ ಭೇಟಿ ಮಾಡಿಸಿ ಅವ್ರ ಮುಖಾಂತರ ಡೆಲ್ಲಿನಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ನಮ್ಮ ಸಚಿವರು ಮತ್ತು ಯಾರನ್ನ ಭೇಟಿ ಮಾಡಿಸ್ಬೇಕು ಮಾಡಿಸಿ ಏನಾದ್ರೂ ಮಾಡಿ ಖಂಡಿತವಾಗಿ ಬಂದು ನಮ್ಮ ಪೂಜ್ಯ ಅಪ್ಪಾಜಿ ದೇವೇಗೌಡರು ಇದ್ದಾರೆ, ನಾನು ಬಂದು ಖುದ್ದಾಗಿ ಬಂದು ಅವ್ರನ್ನ ಕೂಡ ಭೇಟಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಅವ್ರನ್ನ ಭೇಟಿ ಮಾಡಿ ನಮ್ಮ ಮಾನ್ಯ ಮೈನ್ಸ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಕಿಶನ್ ರೆಡ್ಡಿ ಅವ್ರ ಹತ್ರ ಬಂದು ಅಪಾಯಿಂಟ್ಮೆಂಟ್ ಕೊಡಿಸಿ ನಮ್ಮ ಕಾರ್ಮಿಕರ ಸಮಸ್ಯೆಯನ್ನು ಬಂದು ಬಗೆಹರಿಸ್ತೀನಿ. ಅವ್ರು ಯಾವ ಒಂದು ನಂಬಿಕೆ ಮೇಲೆ ಬಂದು ನಮ್ಮನ್ನ ಬಂದು ಭೇಟಿ ಮಾಡಿದಾರೋ ಆ ನಂಬಿಕೆಯನ್ನು ಬಂದು ನಾವು ಕಾಪಾಡ್ತೀವಿ ಅಂತ ಇಂಥ ಒಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅವ್ರಿಗೆಲ್ಲ ಬಂದು ಧನ್ಯವಾದಗಳನ್ನ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ನಾನು ಬಂದು ಅವ್ರಿಗೆ ಬಂದು ಆಶ್ವಾಸನವನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀನಿ ಅಂತ ಹೇಳಿ ಈ ಮಾತನ್ನು ಮುಗಿಸ್ತಾ ಇದ್ದೀನಿ. ನಮಸ್ಕಾರ. ಇನ್ನೂ ಒಂದು 2-3 ಡೇಸ್ ನಾನು ಸುಮಾರು ಒಂದು 5-6 ಸಾರಿ ಬಂದು ಈ ವಿಚಾರವಾಗಿ ಮಾತಾಡಿದ್ದೀನಿ. ಯಾವತ್ತು ಅವರು ಸಂಸದರಾಗಿ ಬಂದು ಆಯ್ಕೆ ಆದರೋ ಮಾರನೇ ದಿನನೇ ಬಂದು ಅವ್ರನ್ನ ಹೋಗಿ ಭೇಟಿ ಮಾಡಿ ಈ ಸಬ್ಜೆಕ್ಟ್ ಎಲ್ಲ ಕೊಟ್ಟಿದ್ದೀನಿ. ಹೈಕೋರ್ಟ್ ಅಲ್ಲಿ ಯಾವತ್ತು ಬಂದು ಆದೇಶ ಬಂತು ನೋಡಿ, ಅವತ್ತೇ ಬಂದು ನಾನು ಅವ್ರಿಗೆ ಬಂದು ವಾಟ್ಸಪ್ ಅಲ್ಲಿ ಬಂದು ಮೆಸೇಜ್ ಕಳಿಸಿದ್ದೀನಿ. ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಬಂದು ಯಾವ ರೀತಿ ಬಂದು ನಮ್ಮ ಕೇಂದ್ರ ಸಚಿವರನ್ನ ಬಂದು ರೆಪ್ರೆಸೆಂಟೇಷನ್ ಮಾಡಿಸ್ಬೇಕು, ಯಾವ ರೀತಿ ಬಂದು ನಮ್ಮ ಪ್ರಾಬ್ಲಮ್ಸ್ ನ ಬಂದು ಅಪ್ರೈಸ್ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಕೂಡ ಅವ್ರಿಗೆ ಡಿಸ್ಕಷನ್ ಮಾಡಿದ್ದೀನಿ. ಒಂದು 2-3 ದಿನಾಂಕ ಬಂದು ನಾನು ಅವ್ರ ಹತ್ರ ಬಂದು ಕೇಳಿದ್ದೆ, ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಮಾಡಿದ್ದೀನಿ, ಈ ತರ KGF ಗೆ ಬರ್ಬೇಕು ಸರ್, ಇವರೆಲ್ಲ ಬಂದು ನಮ್ಮನ್ನ ಭೇಟಿ ಮಾಡಕ್ಕೆ ಕಾಯ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಅವ್ರನ್ನ ಭೇಟಿ ಮಾಡಿಸ್ಬೇಕು, ಭೇಟಿ ಮಾಡಿ ಅವ್ರ ಸಮಸ್ಯೆಯನ್ನ ಬಂದು ಕೂಡಲೇ ತುಂಬಾ ವರ್ಷ ಆಗೋಗಿದೆ, 25 ವರ್ಷ, ಏನು 1 ದಿನ ಇಲ್ಲ 2 ದಿನ ಇಲ್ಲ, ಅನೇಕರು ನಮ್ಮ ಕಾರ್ಮಿಕರೆಲ್ಲ ಬಂದು ಸತ್ತೋಗಿದ್ದಾರೆ. ಅವ್ರ ಕುಟುಂಬ ಕೂಡ ಬಂದು ಇವತ್ತು ನೀವು ಏನಾದ್ರೂ ಬಂದು ಈ ವಿಷಯದಲ್ಲಿ ಬಂದು ತಲೆ ಹಾಕಿ ಇದನ್ನ ಬಗೆಹರಿಸ್ಕೊಟ್ರೆ ಅವ್ರ ಕುಟುಂಬ ಎಲ್ಲ ಬಂದು ಖಂಡಿತವಾಗಿ ನಮಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಬಂದು ಸಲ್ಲಿಸ್ತಾರೆ ಅಂತ ಒಂದು ನಂಬಿಕೆ ಇದೆ. ಇನ್ನು ಒಂದು 2-3 ಡೇಸ್ ನಲ್ಲಿ ಬಂದು ನಮ್ಮ ಸನ್ಮಾನ್ಯ ಸಂಸದರಾದಂತ ಮಲ್ಲೇಶ್ ಬಾಬು ಅವ್ರನ್ನ ಭೇಟಿ ಮಾಡಿ ದಿನಾಂಕವನ್ನು ಬಂದು ನಿಗದಿಪಡಿಸ್ಲಿಕ್ಕೆ ನಾನು ಪ್ರಯತ್ನ ಪಡ್ತೀನಿ. ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಬರೋ ಸೋಮವಾರ ಬಂದು ನಾನು ಅಪ್ಪಾಜಿ ಅವ್ರನ್ನ ದೇವೇಗೌಡರನ್ನ ಕೂಡ ಭೇಟಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಅವ್ರ ಕಡೆಯಿಂದನೂ ಕೂಡ ಬಂದು ಇದನ್ನ ನಾನು ಪ್ರಸ್ತಾವನೆ ಬಂದು ತಗೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀನಿ. 5-6 ಸತಿ ನೀವು ಭೇಟಿ ಮಾಡಿದ್ರ ಅಂತ ಹೇಳಿದ್ದೀರಾ, ಅವ್ರದ್ದು ರೆಸ್ಪಾನ್ಸ್ ಹೇಗಿತ್ತು? ಅವರ ರೆಸ್ಪಾನ್ಸ್ ಬಂದು ನಮ್ಮ BGML ಗೋಸ್ಕರ ಮತ್ತು KGF ಗೋಸ್ಕರ ಬಂದು ಏನಾದ್ರೂ ಒಂದು ಖಂಡಿತವಾಗಿ ಮಾಡ್ಲೇಬೇಕಂತಿದೆ. ಬಟ್ ಬೇರೆ ಬೇರೆ ಬರೀ ಅವರು ನಮ್ಮ KGF ಮಾತ್ರ ಸಂಸದರಲ್ಲ, ಸುಮಾರು ಒಂದು 6 ಕ್ಷೇತ್ರ ಬರುತ್ತೆ ಅವ್ರಿಗೆ. ಆ 6 ಕ್ಷೇತ್ರನೂ ಬಂದು ಅವ್ರು ಕಾನ್ಸಂಟ್ರೇಟ್ ಮಾಡ್ಬೇಕಾಗತ್ತೆ. ಅದರಿಂದ ಬಂದು ನಮ್ಗೆ ಡೇಟ್ ಬಂದು ಕೊಡ್ತೀನಿ ಅಂತಾನೆ ಹೇಳ್ತಾನೆ ಇದ್ದಾರೆ. ಬಟ್ ಅನಿವಾರ್ಯದ ಪರಿಸ್ಥಿತಿ ಅವರಿಂದ ಬಂದು ಆ ಡೇಟ್ ನ ಬಂದು ಕೊಡಕ್ಕೆ ಆಗ್ಲಿಲ್ಲ. ಖಂಡಿತವಾಗಿ ಬಂದು ಇನ್ನೂ ಒಂದು 2-3 ಡೇಸ್ ಅಲ್ಲಿ ಬಂದು ಈ ಹಬ್ಬ ಕಳೆದ ಮೇಲೆ ಒಂದು ಡೇಟ್ ಅನ್ನು ಬಂದು ಅವ್ರು ಕೊಡ್ತಾರೆ. ಎಲ್ಲಾ BGML ಕಾರ್ಮಿಕರನ್ನು ಬಂದು ಅವ್ರು ಭೇಟಿ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ ಒಂದು ನಂಬಿಕೆ ನಮ್ಗಿದೆ. நாளைக்கு சரி நம்ம அப்படித்தான் இருப்போம். ஸோ ஆகையினால இப்ப நீங்க எல்லாம் வந்து நம்பிக்கையோட வந்திருக்கீங்க, அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா நாங்க நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதியை வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். நான் சொன்ன மாதிரியே வந்து இந்த மாசத்துக்குள்ள வந்து கண்டிப்பா அந்த மெயின்ஸ் மினிஸ்டரை வந்து மீட் பண்றதுக்கு அப்பாயின்மெண்ட்டை வந்து நம்ம தேவகோடா கிட்ட நான் போயிட்டு அவர்கிட்ட இருந்து ஃபோன் பண்ணி அவருக்கு பேசி நான் அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்றேன். நம்பர் 1. ನಂಬರ್ 2, ನಮ್ಮ ಕೋಲಾರ ಜಿಲ್ಲೆಯ ಒಬ್ಬ ಉನ್ನತವಾದ ಒಂದು ಮಟ್ಟದಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥವ್ರು, ಬಹಳ ವಿದ್ಯಾವಂತರು. ಇದೇ ಕನ್ನಡ ಪೇಸಕ್ಕೆ ನನಗೆ ಏನಾದ್ರು ಉನ್ನತವಾದ ಒಬ್ಬರು ನಮ್ಮ ಜಿಲ್ಲೆಯ ಸಂಸದರು ಸನ್ಮಾನ್ಯ ಶ್ರೀ ಮಲ್ಲೇಶ್ ಬಾಬುರವರು ಖಂಡಿತವಾಗಿ ಕಾರ್ಮಿಕರ ಪರವಾಗಿ ಇದ್ದಾರೆ ಅನ್ನೋ ಒಂದು ಘೋಷಣೆಯನ್ನು ಕೂಡ ಬಂದು ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ತಮ್ಮ ಮುಂದೆ ನಾನು ಹೇಳಲಿಕ್ಕೆ ಬಯಸ್ತೇನೆ. ಇನ್ನು ಕೆಲವೇ ದಿನಗಳಲ್ಲಿ ಬಂದು ಸನ್ಮಾನ್ಯ ಶ್ರೀ ಸಂಸದರು ಇಡೀ ನಮ್ಮ BGML ಕಾರ್ಮಿಕರು ಎಷ್ಟು ಜನ ಇದೀರೋ ನೀವು, ಸುಮಾರು ಇವತ್ತಿರ್ತಕ್ಕಂಥ 2000 ಕಾರ್ಮಿಕರು ಸರ್,
BGML ಕಾರ್ಮಿಕರಿಗೋಗಿ ಖಂಡಿತವಾಗಿಯೂ ನಾನು ಇರ್ತೀನಿ ಅಂತ ಒಂದು ಆಶ್ವಾಸನೆ ಬಂದು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅನಿವಾರ್ಯದ ಪರಿಸ್ಥಿತಿ ಎಲ್ಲಾ ಕಡೆನೂ ಬಂದು ಅವ್ರಿಗೆ ಕೋಲಾರ ಜಿಲ್ಲೆಯಲ್ಲಿ ಬಂದು ಅವ್ರನ್ನ ಕರಿತಾನೆ ಇದ್ದಾರೆ, ಅವ್ರನ್ನ ಡಿಸ್ಟರ್ಬ್ ಮಾಡ್ತಾನೆ ಇದ್ದಾರೆ. ಎಲ್ಲಿ ಹೋದ್ರೂ ಬಂದು ಅವ್ರು ಇಲ್ಲ ಅಂತಾನೆ ಹೇಳೋದಿಲ್ಲ. ಎಲ್ರಿಗೂ ಬಂದು ಸಹಕಾರ ಮಾಡೋ ಒಂದು ಉನ್ನತವಾದ ಒಂದು ಸಂಸದರು ಬಂದು ನಮ್ಗೆ ಸಿಕ್ಕಿದೆ. ಅಂತ ಒಬ್ಬ ಸಂಸದರು ಬಂದು ನಮ್ಗೆ ಸಿಕ್ಕಿರೋದು ಬಹಳ ಒಂದು ಅದೃಷ್ಟವಾದ ಒಂದು ವಿಷಯ. ಯಾವುದೋ ಬಂದು ಹೆಚ್ಚಿಗೆ ಬಂದು ಅವ್ರು ಶೋ ಮಾಡೋದಿಲ್ಲ. ಬಹಳ ಸರಳವಾದ ಒಂದು ಜೀವಿ. ಸೊ ಅಂತ ಒಂದು ಸರಳವಾದ ಒಂದು ಜೀವಿ ನಮ್ಮ MP ಆಗಿರೋದು ನಮಗೆಲ್ಲ ಬಂದು ಒಂದು ಸಂತೋಷದ ವಿಷಯ. ಸೊ ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ನಾನು ಬಂದು ಅವ್ರ ಹತ್ರ ಕೂಡ ಬಂದು ಮಾತಾಡಿ ಖಂಡಿತವಾಗಿ ಬಂದು ಅವ್ರದ್ದು ದಿನಾಂಕವನ್ನು ಬಂದು ನಿಗದಿಪಡಿಸಿ KGF ಕ್ಷೇತ್ರಕ್ಕೆ ಬಂದು ಅವ್ರನ್ನ ಆಹ್ವಾನಿಸಿ ನಾನು ಯಾವ ರೀತಿ ಬಂದು ಮಾತನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೀನೋ ನಿಮ್ಮ ಮುಂದೆ, ನಿಮ್ಮ ಸಮಸ್ಯೆಯನ್ನು ನಾವು ಬಗೆಹರಿಸ್ತೀವಿ ಅಂತ ಹೇಳಿ ನಾನು ಏನು ಮಾತು ಕೊಟ್ಟಿದ್ದೀನೋ ಅದೇ ರೀತಿ ನಮ್ಮ ಸಂಸದರು ಕೂಡ ಬಂದು ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬಂದು ಒಂದು ಮೀಟಿಂಗ್ ಅನ್ನು ಕರೆದು ಅವ್ರನ್ನ ಮಾತಾಡೋಣ. ಅವರು ಬಂದು ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ ಅನ್ನೋ ಒಂದು ಆಶ್ವಾಸನೆ ಬಂದು ಅವ್ರ ಮುಖಾಂತರ ನಾನು ಕೊಡ್ತೀನಿ ಅಂತ ಕೂಡ ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಾನು ಹೇಳಲಿಕ್ಕೆ ಬಯಸ್ತಾ ಇದ್ದೀನಿ. ஸோ கண்டிப்பாக நிச்சயமாக எம்பியை வந்து நம்ம கோலார் KGF நம்ம கூட்டின்னு வரலாம். அவரை வச்சு நம்ம மிகப்பெரிய ஒரு மீட்டிங்கை வந்து நீங்கெல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணணும். தொழிலாளிங்க வந்து வராத போனீங்கன்னா வெற்றி வரும். எப்பவுமே வந்துட்டு நம்ம நான் பார்த்த வரைக்கும் என்னுடைய பல போராட்டங்கள் முன்னாடி வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா தொழிலாளிக்காக நான் போராடின்னு இருப்பேன். ஆனா தொழிலாளியே இருக்க மாட்டேன். ஒரு முறை பைலைட்ஸ் இல்லைன்னா ஈவன் நீங்க உங்களுக்கு ஹைகோர்ட்ல தீர்ப்பாச்சு, மைன்ஸ் மூடிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு டிவிஷன் பெஞ்சுக்கு போச்சு. டிவிஷன் பெஞ்சுக்கு போன பிறகு வந்துட்டு அந்த தீர்ப்பு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆச்சு, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஏன்னா சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு மேனேஜ்மெண்ட் சப்மிட் பண்ணாததுனால அந்த டிவிஷன் பெஞ்சில் போன அந்த கோர்ட் கேஸ் வந்து ரொம்ப நாள் இழுத்துன்னு போயினே இருந்துச்சு. உங்களை வந்து அந்த வேதனையில வந்து ரொம்ப தவிச்சு நின்றீங்க. அந்த டைம்ல கூட நான் என்ன பண்ணேன், நம்ம BGML இந்த சம்பத்குமார் MD அவருடைய சேம்பர்ல போயிட்டு உள்ள லாக் பண்ணிக்கினேன். உள்ள லாக் பண்ணிட்டு டெல்லிக்கு போன் பண்ணுவானே, இல்லைன்னு சொன்னா நான் வெளியில விடுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் SPல இருந்து CSOல இருந்து வந்து அன்னைக்கும் வந்து என் மேல அரெஸ்ட் பண்ணி அந்த ஸ்பாட்லயே வந்து கூட்டிட்டு போயிட்டு ஜட்ஜி முன்னாடி நிக்க வச்சாங்க. எதுக்காகன்னு சொன்னா அதை கூட சொல்றேன். ஏன் வந்து இந்த மாதிரி டிலே பண்ணிக்கிறீங்க, அது என்ன சப்மிட் பண்ணிட்டு உடனே அந்த தீர்ப்பை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்காகவே அந்த போராட்டத்தையும் நம்ம பண்ணோம். அதுக்கப்புறமா வந்து ஹைகோர்ட் வந்து சீக்கிரமா தீர்ப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா வந்து 3-4 நாள் நம்ம சுராஜ்பால் சர்க்கிள் எதிர்க்கு போஸ்ட் ஆபீஸ் எதிர்க்கோம் போராட்டம் பண்ணி தான் வந்துருந்தோம். KGF பந்து பண்ணோம், தர்ணா பண்ணோம். ஆனா நம்ம தொழிலாளிங்க ஒருத்தர் கூட வந்து எங்க முன்னாடி வந்து 10 பேரு நிக்கல. இது எதுக்காக சொல்ல வரேன்னா, அவங்க இருந்தாதான் நம்ம வேலை செய்யணும்ன்றது கிடையாது. ஆனா நான் அப்படி இருக்கலாம், எல்லாருமே அப்படி இருக்க முடியாது. இப்போ MP அல்லது மினிஸ்டர் அவங்க எல்லாம் என்ன நினைக்குவாங்க, இது வந்துட்டு அரசியல்ல வந்து ஜனநாயகத்துல வந்துட்டு எங்க வந்துட்டு மக்கள் தொகை அதிகமா இருக்குதோ, மக்கள் செல்வாக்கு எங்க அதிகமா இருக்குதோ அவங்க பின்னாடி தான் போகும். ஈவன் கவர்மெண்ட் ஆல்சோ, கவர்மெண்ட் கூட எங்க போகும்னு சொன்னா when there is a mass public there then automatically the government will come. இப்ப எல்லாம் போயிட்டு நீங்க இங்க உட்காந்து சர்க்கிள்ல உட்காந்து பாருங்க, கோலார் டிஸ்ட்ரிக்ட்ல DC இருந்து மொத்த பேரும் வந்து உட்காருவோம். This is what is called as the public mass agitation. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல வந்துட்டு நம்ம MP வர நாள்ல பெருவாரியான தொழிலாளிகள் எல்லாருமே வந்து உங்களுக்கு எனக்கு தெரியும், ஒவ்வொருத்தரும் நீங்க மனசு வச்சீங்கன்னாக்கா ஒரு 100 தொழிலாளிகளை கூட்டிட்டு வந்துறதுக்கு உங்களால முடியும். அவங்க எங்க இருக்கிறாங்க எப்படி இருக்கிறாங்கன்ற விஷயம் கூட உங்களுக்கு தான் தெரியும். அதனால அந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம வெற்றிகரமா வந்து கோலார் தங்கவேல பண்ணி வந்து நல்லா இருக்கணும். ஆகையினால எல்லாருமே வந்துட்டு நல்லா இருக்கணும்னு சொன்னா எல்லாருமே நம்ம ஒற்றுமையா இருக்கணும். ஒற்றுமையா இருந்தா தான் அரசாங்கம் கூட வந்து நம்மளுக்கு செவிசாய்க்கும். கோர்ட் கூட அப்பதான் வந்து நம்மள தானா வந்து இந்த கேஸை வந்து எடுத்து சீக்கிரமா வந்து முடிச்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோர்ட்டுடைய தீர்ப்புக்கு மதிப்பு கொடுத்து அந்த ஒரு போராட்டத்தை வந்து நம்ம நிச்சயமா நம்ம பண்ணோம். அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை வந்துட்டு நான் செஞ்சு தரேன். நீங்க தயவு செய்து உங்களுடைய கோஆபரேஷனை வந்து இது வேலை முடிகிற வரைக்கும் நம்ம விஜயராகவன், நம்ம ஜெய்சீலன், பட்டாபிராமன், VC கணேசன், மூர்த்தி இப்படிப்பட்ட இருக்கக்கூடிய முன்னணியில வந்து எல்லா விஷயத்திலையும் எல்லா இடத்துலையும் போயிட்டு வந்துருக்குறாங்களே, இவங்களுக்கு நீங்க உங்களுடைய ஆதரவை நீங்க தெரிவிக்கணும். உங்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டும்தான் இந்த போராட்டத்தை வந்து நம்ம வெற்றிகரமா முடிச்சிட முடியும். எல்லாம் ஆயிடுச்சு, நம்மளுக்கு ஆர்டர் வந்துட்டு இருக்குது, நம்ம வீட்டுக்கு வந்துட்டு வரோம் அப்படின்ட்டு இருக்காதீங்க. காலம் அப்படி கிடையாது. இப்போ வந்துட்டு காலம் எப்படி இருக்குதுன்றது உங்களுக்கு தெரியும். நம்ம தட்டி தான் வந்து கேளுங்கள் கிடைக்கும், தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அப்படி அந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்கிறதுனால உங்களுடைய ஒற்றுமை நிச்சயமா வந்து வெற்றியை தேடி தரேன்னு சொல்லிட்டு இந்த நேரத்துல நான் உங்கள் மத்தியில வந்து கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவரு சொன்னது போல நாம் அனைத்து தொழிலாளர்களும் இன்னைக்கு ஒற்றுமையா இருக்கிறோம். அந்த வகையில நாம் அவர் சொன்னது போல இன்னைக்கு KGFல ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் ஏற்பாடு பண்ணி அந்த கூட்டத்தில் நம்முடைய
வழக்கறிஞர் உயர் திரு சென்னமாளிகை அவர்கள், நம்முடைய தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் உயர் திரு மல்லேஷ் பாபு அவர்கள் மற்றும் நம்முடைய அனைத்து தொழிலாளர்கள் சார்பாக நம்ம மிகப்பெரிய கூட்டத்தை நம்ம ஏற்பாடு செய்வோம் என்பது அவருக்கு வாக்குறுதி கொடுத்து, அடுத்தபடியாக இந்த கடைசியா நம்ம அவர் என்ன கூறுகிறோம் அந்த கட்டாயமா அந்த வேலையை நம்ம செய்வோம். இப்போ இவ்வளவு நேரம் நீங்க வந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்ததுக்காக வேண்டி உண்மையிலே நம்ம எல்லாம் உங்களை ரொம்ப நன்றி கூறிக்கொண்டு, நெருக்கமான உறவுகள், அது அடுத்து தொழிலாளர் பிரச்சனைகளும் நெருக்கமான உறவுகளாக இருந்தோம். நாங்கள் முதலா நாங்கள் இவரை சந்திக்கும் போது திரு ஐயா விஜயராகவன் அண்ணன், திரு காம்ரேட் ஜெயசீலன், நம்ம பட்டாபி, நாங்கள் 4 பேர் தான் வந்து முதலா சந்தித்தோம். சந்திக்கும் போதே அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கண்டிப்பா இந்த விஷயத்த நான் உங்களுக்கு முடிச்சு தராத போறதில்ல, நான் கண்டிப்பா முடிச்சு தரேன், நீங்க எல்லாம் ஒருத்தனா இருங்க என்ற ஒரு வார்த்தை சொன்னாரு. அதுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் மறுபடியும் அவருக்கு சொன்னோம். அடுத்தபடியாக இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, முக்கியமான விஷயம், ஒரு பக்கம் அரசியல், ஒரு பக்கம் நீதிமன்றம், இது ரெண்டும் ஒன்னா கம்பைண்ட் ஆனதான் நம்ம காரியம் சாதிக்க முடியும். அதுல நீதிமன்றத்துல வந்து நீதி ஆசிரியர் வந்து அடுத்த தீர்ப்பு நல்லா கொடுப்பார் என்று ஒரு நம்பிக்கை இருக்குது. அதே போல ஐயா அவர்கள் தலைமையில அரசியல் சப்போர்ட் நம்மளுக்கு இருக்கும்ன்ற இதையும் நான் கூறிக்கொள்கிறேன். அடுத்தபடியாக இந்த அழைப்பை ஏற்று வருகை தந்த உங்கள் யாவருக்கும் குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இதற்கு தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தி தந்த திரு விஜயராகவன் ஐயா அவர்களுக்கும், திரு இந்த கூட்டத்திற்கு கதாநாயகனாக இருக்கின்ற திரு KR அவர்களுக்கும் மற்றும் ஏனைய தலைவர்கள் யாவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை. ಚಿನ್ನದ ನಾಡು ಕೆಜಿಎಫ್ನಲ್ಲಿ ಇದೇ ಮೊದಲನೇ ಬಾರಿಗೆ ಅಕ್ವಾ ಅಂಡರ್ ವಾಟರ್ ಟನಲ್ ಮೇಳವನ್ನು ಏರ್ಪಡಿಸಲಾಗಿದ್ದು, ಸಾರ್ವಜನಿಕರು ಕುಟುಂಬ ಸಮೇತ ಒಮ್ಮೆ ಭೇಟಿ ನೀಡಿ. ಆಕರ್ಷಕ ಆಟಗಳು, ಬಾಯಿಗೆ ರುಚಿ ನೀಡುವ ವಿಭಿನ್ನ ಖಾದ್ಯಗಳು ನಿಮ್ಮನ್ನು ಆಕರ್ಷಿಸುತ್ತಿವೆ. ಸ್ಥಳ ಅಶೋಕ್ ನಗರ, ಬಾಲಕೃಷ್ಣ ಲೇಔಟ್ ಹತ್ತಿರ, ಕೆಜಿಎಫ್. ಸಂಪರ್ಕಿಸಿ 8862999700. Spictex, do the cha-cha-cha, Spictex, and go bananas. Ooh. Hey girl, when you got it, just let your hair down and move like there's no one but you that's around. Spictex, when you're on the move, Spictex, when you feel the groove, Spictex, do the cha-cha-cha, Spictex, and go bananas. Spictex, kids and ladies wear, always with you. Spictex, when you're on the move, Spictex.